இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி, அதனால நானும் என் சகோதரியும் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க வாழகி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த வயசுலயும் எங்க அம்மா வந்து எப்போ வந்து கோவில் போனாலும் விநாயகர் கிட்ட வந்து தோப்புக்கரணை போடுவாங்க. நான் தான் முட்டி செத்தா மாதிரி எதுவுமே போடாம வந்துடுவேன். அதனால எங்க அம்மாவை பார்த்ததுல இருந்து நான் வந்து இதை வந்து எங்க அம்மா மாதிரியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னில இருந்து. ஆக்சுவலி இந்த கோவிலோட மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான். ரொம்ப பழைய காலத்து கோவில்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. இந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஃபோர்ட் இருக்கு. அந்த காலத்துல வந்து ராஜாராணிலாம் அங்கிருந்து இந்த கோவிலுக்கு வந்து சுரங்கப்பாதை மூலமா தான் வருவாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டு வரும்போது வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, கிழங்கு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு கிழங்கு சாப்பிடவே பிடிக்கல. ஆனா கோவில்ல பிரசாதம் கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்ன காரணத்தால அதை வாங்கிட்டு ஒரு 3 வாய் வச்சுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அரைச்சு தின்னுட்டேன். மிச்சத்தை வந்து என் அக்கா தலையில கட்டிட்டேன். வெளியில வந்து எப்பவுமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போவோம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து பூவா கொட்டுச்சு. எங்க அக்கா வந்து இதுக்கு நாகலிக பூ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கா. ஆனா ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பூ. இந்த பூவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து லிங்கம் இருக்கும், மேல வந்து நாகம் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.